பொறுப்புலேருந்து நீக்கிட்டாங்க, கட்சியிலேருந்து நீக்கிட்டாரு. அவர் பிஜேபியோட தான் போய் பேசிக்கிட்டு இருந்தார். அதிமுகவோட பேசுறதை விட பிஜேபியோட தான் பேசியிருந்தார். ஒருவேளை அமித்ஷா ஆசியோட தான் போய் சேர்ந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அவர் அதிமுகல பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் போய் அமித்ஷாவை தான் பார்த்தாரு. இன்னைக்கு அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே யாரால பிரிக்கப்பட்டாங்கன்னா பாஜகவால பிரிக்கப்பட்டவங்க. ஆமா, சன்னி லியோனுக்கு கூட தான் நிறைய கூட்டம் வரும். கமலுக்கு திரண்ட கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் தெரியுமா? திமுக தாவேகாவை பத்தி கவலைப்படுதானா? கவலைப்படுது. நீங்க இவ்வளவு பேசுறீங்களே விஜய் கட்சிக்காக, விஜயோட சின்னம் எது சார்? என்ன சார், இனிமேல் தான் சார் தேர்தல் ஆணையத்திலிருந்து வாங்கணும் சார். சார் 2 வருஷமா வாங்கலையா? அது அப்போ வரக்கூடிய கமெண்ட் வேற. ஜென்சி விஜய் தளபதி. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் சந்திப்பு வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். செங்கோட்டையன் திடீர்னு விஜய் கட்சியில சேர்ந்திருக்கு, சரியா? அது அவரோட முடிவு. சரி தவறுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? அது அவர் எடுக்கக்கூடிய முடிவு. அவர் அரசியல் ரீதியா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதிமுகல அவர் இல்லை. அவர் இப்போ எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஆளாக தான் இருக்காரு. அவர் தவைக்கால சேர்ந்திருக்காரு. ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து போனார்னா அந்த கட்சிக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்கலாம். அதிமுகவில் அவர் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. கட்சியில் அவர் கிடையவே கிடையாது. பொறுப்புலேருந்து நீக்கிட்டாங்க, கட்சியிலேருந்து நீக்கிட்டாரு. அவர் பிஜேபியோட தான் போய் பேசிக்கிட்டு இருந்தார். அதிமுகவோட பேசுறதை விட பிஜேபியோட தான் பேசியிருந்தார். ஒருவேளை அமித்ஷா ஆசியோட தான் போய் சேர்ந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தெரியல. அமித்ஷா ஆசையோடு போய் சேர்றதுக்கு என்ன காரணம் இருக்குங்க சார்? இல்லை, ஒரு சந்தேகம் தான். அது அப்படி சேர்ந்தார்னு சொல்ல முடியாது. அவர் அதிமுகல பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் போய் அமித்ஷாவை தான் பார்த்தாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு. அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் அதிமுகவோட பாஜகவோட தான் நெருக்கமாக இருந்தார். இப்போ திடீர்னு போறாரு, தவேகால சேர்றாரு. ரகசியமா போய் எடப்பாடி அமித்ஷாவை மாத்தி காரு போய் சந்திச்சாரு. அங்க ரகசியமா தானே இருந்தது டெல்லியில அமித்ஷா அப்படின்னு பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஸோ இப்போ இதுக்குள்ள என்ன நடந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் சார். உண்மையில பாஜகவை நம்பி போனவங்களெல்லாம் நடுத்தேர்ல தான் நிக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சும் 52 வருடங்கள் அரசியல பயணப்பட்ட பாஜகவை நம்பி போனவங்க நடுத்தெருவில் நிற்கிறது சொல்ல முடியாது. பாஜகவை நம்பி போனா நீங்க தமிழ்நாட்டில் ஒரு பெண் எம்எல்ஏ விஜயதரணி மட்டும்தான் நடுத்தெருவில் நிற்கிறாங்க. பாக்கி நீங்க நார்த் இந்தியாவில் பாஜகவை நம்பி போனவங்கலாம் நல்லா தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சினாரியோ வேறுபடுது. விஜயதரணி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், எல்லாருமே அந்த சினாரியோ தமிழ்நாட்டில் வேறுபடுது. அகில இந்திய அளவில் அந்த சினாரியோ வேற மாதிரி இருக்கு. அங்கே போனவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. இல்லை, நீங்க பாஜகவை ஒருவேளை அங்க அனுப்பிச்சிருக்க மாதிரி சொல்றீங்க. அதாவது 2021 வரைக்கும் கரெக்டா இருந்தது. ஏன்னா அதிமுகவை அழிச்சு விட்டு நம்ம 2வது இடத்துக்கு வரலான்ட்டு கணக்கு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் இருக்கிறாங்கல்ல சார், அந்த இடத்த புடிச்சிடுறோம். அப்படி இருக்க இந்த தவறு செய்வாங்களா பாஜக? சார், அதிமுக பாஜக அழிக்கிற திட்டம் இன்னைக்கு வரைக்கும் முடிவாகலை. அவங்க அழிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. செங்கோட்டையன் போறதுன்றது அதிமுகவை அழிக்கிறதுல ஒரு பாகம்தான். செங்கோட்டையன் ஒரு கொங்கு மண்டல தலைவர், 52 ஆண்டு கால அரசியல்வாதி, எம்ஜிஆரோட இருந்தவர், ஜெயலலிதாவோட இருந்தவர். அவர் அதிமுக விட்டு விலகி அவர் தாவேகாக்கு போறார் அப்படின்றதும் அதிமுகவை அழிக்கிற திட்டத்துல ஒரு பகுதி தான். ஓபிஎஸ்ஸை பிரிச்சாங்க. ஜெயலலிதா இறந்த உடனே சசிகலா கிட்ட நல்லா இருந்த ஓபிஎஸ்ஸை சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் மோதலை ஏற்படுத்தி பிரிச்சாங்க. அது ஒரு திட்டம்.
ரைட்டுங்களா. ரெண்டாவது வந்து ஓபிஎஸ்ஸை வந்து சேர்த்துக்கிட்டு எடப்பாடி ஆட்சியை பண்ணும்பொழுது டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் கட்சியை விட்டு எடுங்க அப்படின்னு சொன்னது இது ரெண்டாவது பிளான். இன்னைக்கு அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே வந்து யாரால பிரிக்கப்பட்டாங்கன்னா பாஜகவால பிரிக்கப்பட்டவங்க தான். ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், இன்க்ளூடிங் செங்கோட்டையன் வரைக்கும் பாஜகவால பிரிக்கப்பட்டவங்க தான். இதெல்லாமே அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான். இப்போ விஜய் வந்து அதிமுக இடத்துக்கு வந்துட்டாரா அப்படின்றத வந்து இப்போ சொல்ல முடியாது. இன்னும் குழந்தை வளரவே இல்லை. அதுக்கப்புறம் எல்கேஜி போயிட்டு அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் டிகிரி வாங்குதா இல்லையான்னு பார்க்கணும். அரசியல்வாதி அங்க போய் சேர்ந்திருக்கிறது சரியா? அவருக்கு என்னதான் அங்க கிடைக்க போகுது? எல்லாமே சின்ன பசங்க. அப்படி இருக்கிறப்ப அது அவருக்கு உகந்ததா இருக்குமா அந்த கட்சி? அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு அது வேற போக்கடம் இல்லைல்ல. இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க இதே அதிமுக இருக்கிற ஆதரவாளர்களும் சரி எதுவும் சரி ஏன் திமுக போய் சேர்ந்து இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே, திராவிட கொள்கைக்கு முரணாக போயிட்டாரே சார். மொத்தம் ஒரு 21 பேரை வந்து செங்கோட்டையன் வந்து அவர் பவர்ஃபுல்லா இருக்கும்போது கட்சியை விட்டு நீக்கி இருக்காரு. தோப்பு வெங்கடாச்சலம் அதில் ஒருத்தர், முத்துசாமி ஒருத்தர், இன்னும் நிறைய பேர் மாநில அளவிலான நிர்வாகிகள்லாம் நீக்கியிருக்காரு. அவர் நீக்கும்போது அவங்கெல்லாம் போய் சேர்ந்த இடம் எதுன்னா திமுக. அவங்க இன்னைக்கு திமுகவில் பவர்ஃபுல்லா இருக்காங்க. முத்துசாமி பவர்ஃபுல்லா இருக்காரு, தோப்பு வெங்கடாச்சலம் பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்போது இவர் வந்து திமுகவில் போனா 25வது நபராக தான் அவர் போய் சேரணுவாங்க. அங்க ஒன்றும் பெரிய செல்வாக்கு இவருக்கு இருக்க போறது இல்லை. இங்க ஆளே கிடையாது, கட்சியே கிடையாது, அமைப்பே கிடையாது. இவரை வந்து ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழுன்னு போட்டிருக்காங்க. நிர்வாக குழு கூட்டினதே ஒரே ஒரு முறை தான் அந்த நிர்வாக குழு கூடி இருக்கு. தமிழகத்துல எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாதது விஜய்க்கு இருக்குது இல்ல. அவ்வளவு கூட்டம் வருது, ஜென்சி வருது, பெண்கள் வருது. அப்படி இருக்கிறப்ப அது கட்சியும் இல்லை, ஒரு அமைப்பும் இல்லை, எதுவுமே இல்லைன்றீங்களா சார்? ஆமா, சன்னி லியோனுக்கு கூட தான் நிறைய கூட்டம் வரும். கமலுக்கு வந்து திரண்ட கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் தெரியுமா? கமல் வந்து மேற்கு மண்டலத்தில் பிரச்சாரம் பண்ணும்பொழுது திரண்ட கூட்டம் பயங்கரமான கூட்டம். கூட்டம் திரள்றதை வச்சு யாரையுமே வந்து எடை போட முடியாது. கலைஞர் சொல்வார், வர்ற கூட்டம்லாம் ஓட் ஆகாது. வர்றவங்கெல்லாம் விஜயை பார்க்க வராங்க. அவங்க திமுக காரங்களும் வராங்க, அதிமுக காரங்களும் வராங்க, காங்கிரஸ் காரங்களும் வராங்க, பிஜேபி, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க, குழந்தைங்க வராங்க, பெண்கள் வராங்க. எல்லாமே ஒரு நடிகரை பார்க்க வரக்கூடிய கூட்டம். அவ்வளோதான். அந்த கூட்டம் வந்து சன்னி லியோன் போனால் கூட வரும், இல்லை நடிகர் அஜித் போனால் கூட வரும். ரைட்டா? இந்த கூட்டங்கள்லாம் வந்து ஓட்டு போடும், இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பொலிட்டிசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது பெரிய ஜென்சி கூட்டம்ன்றது வந்து என்ன கூட்டம்? நாங்கள் கணக்கு போடுறது, நான் சர்வே எடுக்கிறவன், ஓட்டு போடுற வாக்காளர்களில் 10% தான் ஜென்சி, புதிய வாக்காளர்கள் 18லேருந்து 21 வரைக்கும். இந்த புதிய 10% தான். 100 பேர் ஓட்டு போறான்னா 10% தான். 10%ல எத்தனை % விஜய்க்கு வரும்? அது கேள்விக்குறி தானே. அப்போ இவ்வளவு பெரிய தலைவர் ஆயிட்டாரு, அவ்வளவு பெரிய தலைவர் ஆயிட்டாருன்றது வந்து மீடியாக்களோட பில்டப் தானே தவிர விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% ஓட்டு வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா நீங்க சொல்றீங்க பல்வேறு கருத்து கணிப்புல அவருக்கு 20லேருந்து 25% சொல்றாங்களா சார்? எந்த கருத்து கணிப்புல உங்களுக்கு வந்திருக்கு? இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் அவர் போட்டி போட்டிருக்காரா? எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிச்சு 1972 ஆரம்பிச்சு திண்டுக்கல் இடைத்தேர்தலேருந்து கோயம்புத்தூர் இடைத்தேர்தலேருந்து எல்லா இடைத்தேர்தலையும் போட்டி போட்டிருக்காரு. இவர் ஏன் விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டி போடல? எந்த தேர்தலில் போட்டி போட்டு எவ்வளவு % வாக்கு வாங்கியிருக்காரு? கருத்து கணிப்புனா எந்த கருத்து கணிப்பு? 1000 கருத்து கணிப்பு வருது. ஆனா இப்ப ஆளுகின்ற கட்சி அவரை பார்த்து பயப்படுறது இல்லை. 75வது அறிவு விழாலையே ஒரு அட்டை அப்படின்ட்டு பேசுவாங்க. இன்னைக்கு வந்தவங்க ஒன்னும் இன்னும் பண்ண முடியாது, ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருக்காரு இல்ல சார்? இதே முதல்வர் கேளுங்க சார், ஒரு அட்டை வந்து உதாரணம் அப்படின்றது வந்து ஒரு உதாரணம். திமுக வந்து தாவேகாவை பத்தி கவலைப்படுதானா? கவலைப்படுது. ரைட்டுங்களா? 12 ஃபீல்டர் நிற்கிறான், ரைட்டா?
12 ஃபீல்டர்ல எவன் லாங் ஆன்ல நிற்கிறான், எவன் லாங் ஆஃப்ல நிற்கிறான், எவன் ஸ்கொயர் லெக்ல நிற்கிறான்றதை பற்றி ஒரு பேட்ஸ்மேன் கவலைப்படுவான். அது வந்து அந்த பாலை தூக்கி எவன் கையிலையும் கிடைக்காத அளவுக்கு சிக்ஸர் அடிக்கிறத தடுக்கிற கருவியா அது கிடையாது. ஒரு வேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபீல்டர் பிடிப்பான், அதுக்காக அவனை அக்கௌண்ட் பண்ணிப்பான். இன்னைக்கு அதிமுகவையும் டோட்டலா பகைச்சிக்கிட்டாரு இவர் செங்கோட்டையன் நினைப்பு மூலமா, ரைட்டுங்களா? அதிமுகவுடைய கணக்கீடும் தாவேகாவை பத்தி அதுதான், ரைட்டுங்களா? இப்போ நேற்று டிடிவி தினகரன் சொல்றாரு 3வது அணி வலுவாகிறது, செங்கோட்டையன் அங்கே போறாரு, அதுக்கப்புறம் வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் விஜய் கூட்டணிக்கு போகுது, ஓபிஎஸ் போறாரு, நான் போறேன் அப்படின்ற மாதிரி 3வது அணிகள்லாம் வலுவடைகிறதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து வியூகம் தானே தவிர, வியூகங்கள்லாம் வந்து பயப்படுதல் அப்படின்னா நீங்க உங்க கண்ணில் பார்க்கறது எல்லாத்தையும் பார்த்து பயந்துருவீங்களா? வருது சார் அவங்களுடைய நடவடிக்கை சார், அவர் பிரச்சாரம் செய்ய விட மாட்டேன்றாங்க, பல விதமான கண்டிஷன் போடுறாங்களா சார்? அதுவே தெரியுது இல்ல ஆளுங்கட்சி எப்படி, திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் எப்படி பயப்படுறாங்க சார்? நீங்க வந்து யார் பிரச்சாரம் பண்ணாலும் கண்டிஷன்ஸ் இருக்கு சார், கண்டிஷன்ஸ் அப்ளை. நீங்க வந்து கரூர்ல அந்த வேலுச்சாமிபுரத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க, பக்கத்திலேயே ஒரு ஏரியா இருக்கு, அங்க வந்து பெரிய மாநாட்டை வந்து திமுக நடத்துது, முதல்வர் துணை முதல்வர்லாம் வந்து போறாங்க. ஒரு ஏரிக்கரையை பெரிய அளவுக்கு சமன் செய்யப்பட்ட ஒரு இடத்த இருக்குது பக்கத்துல, வேலுச்சாமிபுரத்து ஒரு 2 கிலோமீட்டர் முப்பெரும் விழா நடந்த இடம். அந்த இடத்த நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. நீங்க வந்து வேலுச்சாமிபுரத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு கும்பலை கூட்டிக்கிட்டு வரீங்க, நாமக்கல்ல இருந்து வரும்போது ஒரு பெரிய கும்பலை கூட்டிட்டு வரீங்க. ஏற்கனவே 12:30 மணிக்கு நீங்க வரேன்னு சொன்னது, நீங்க வர்றது 7:30-8 மணிக்கு வரீங்க. 7:30-8 மணிக்கு வரும்போது பெரிய கும்பலையும் கூப்பிட்டு வந்து ஏற்கனவே நிற்கிற கும்பலோட இது பண்றீங்க. கரூர்ல இருந்து எந்த பஸ்ஸும் போக உள்ள, அன்னைக்கு சனிக்கிழமை கூலி கொடுப்பாங்க, கூலி கொடுத்துட்டு அவனுங்க டாஸ்மாக்கு போய் குடிச்சிட்டு வருவானுங்க, அந்த கும்பல் சேரட்டும்னு வெயிட் பண்ணி வரீங்க. இது வந்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே வரீங்க, ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து கண்டிஷன். அங்க போலீஸ் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, ஏங்க நீங்க போனீங்கன்னா அங்க ஸ்டாம்பீட் ஆயிடும், அவ்வளோ தொலைவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க வந்து அதை ஸ்டாம்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு லைட்டை ஒரு பாயிண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து ஆன் பண்றீங்க. அப்போ அந்த பாயிண்ட்ல நிக்கிற ஜனங்கள்லாம் திரண்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நிக்குது. நீங்க நாமக்கல்ல இருந்து வரும்போது லெஃப்ட்ல வரணும் கான்வாய், ரைட்ல உள்ள வரீங்க ராங் ரூட்ல. இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் தாங்க. மக்கள் சாவறதை வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்க்க முடியாது, கண்டிஷன்ஸ் போட்டு தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் வந்து அஸ்ரா கார்க்குன்னு ஒரு ஐஜி வந்து கடைசி கட்டத்தில் ஸ்டாம்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாநாட்டை நிறுத்துன்னு உத்தரவு போடுறாரு அவர். அப்போ மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றாமலே அந்த மாநாடு முடிஞ்சுது. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை. அப்பவுமே இப்போ அவர் வந்து 30 கண்டிஷன்ஸ் போட்டாரு, 40 கண்டிஷன்ஸ் போட்டாருன்னுலாம் சொன்னாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை ஆகும். நீங்க ஏங்க நேரில் வரீங்க? சமூக வலைதளம் மூலமா பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க. இல்லை ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பெரிய இடமா தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு போங்க. நீங்க ஏன் சந்துக்குள்ள நடத்தணும், ஒரு முக்கியமான இடங்களுக்குள்ள நடத்தணும், அது நடத்தணும், அதுல மக்கள் சாவணும்னு நீங்க ஏன் விரும்புறீங்க? சார் இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இந்த ஸ்டாம்பேட் நடந்தது கரூர்ல, இப்ப வந்து செங்கோட்டையன் தாபக்கல ஜாயின் பண்ணி, உங்களுக்கே தெரியும் ஜெயலலிதாவுடைய பிரச்சாரத்தை எப்படி அமைக்கணும், ஏது அமைக்கணும், எல்லாமே ரூட்டு போட்டு கொடுத்தது அவர் தான். அப்படி இருக்கப்ப இனி தாபேக்காவுடைய விஜயுடைய பிரச்சாரம் பயணம் சுமூகமா அமையும் இல்ல சார்? ரூட்டு போடுறதுக்கு செங்கோட்டையன் இன்னைக்கு தான் வர்றாரு. இதுக்கு முன்னாடி பல மாவட்டங்களுக்கு அவர் போயிருக்காரு விஜய். அப்பெல்லாம் யார் ரூட்டு போட்டு கொடுத்தா? இன்னைக்கு ரூட்டு போட்டு கொடுக்கறதுக்கு கூகுள் மேப் போதும், செங்கோட்டையன்லாம் தேவையில்லை அதுக்கு, புரியுதுங்களா? கூகுள் மேப்பு அங்கே கையில் இருந்தால் போதும், எந்த ரூட் வழியாக போகணும், எந்த ரூட் வழியாக வரணும் அப்படின்றது ஒரு கூகுள் மேப்பில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இனிமேல் பட்டு செங்கோட்டையன்னா விஜயோடைய பிரச்சாரங்களாக வடிவமைப்பாரானா கட்டாயம் அவர் தான் வடிவமைப்பார். அதனால என்ன நன்மை வரும் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் தெரியும். ஆனாலும் நீ வந்து அரசாங்கம் போடுற கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போன முடியும். சார் இப்ப வந்து நீங்க எடுத்துக்கினா அந்த கட்சியிலேயே இப்ப சீனியாரிட்டி பாத்தீங்கன்னா விஜய் விட செங்கோட்டையன் தானே. அப்படி இருக்கிறப்ப விஜய் ஜெயிச்சு வந்த இவர் துணை முதல்வர் கூட வரலாம்ல.
விஜய் ஜெயிச்சு வரட்டும் சார், அத்தைக்கு மீசம் முளைக்கட்டும், அதுக்கப்புறம் சித்தப்பாவாகலாம். எப்படி சார் ஜெயிக்க முடியாதுன்ற இன்னைக்கு உங்களுக்கே தெரியும். ஜென்சி நம்ம பக்கத்தில் இருக்க நாட்டுக்குள்ள புரட்டி போட்டிருக்காங்க. அப்படியே இந்த தமிழகத்துல வரக்கூடாது. ஜென்சி புரட்சி வந்து ஒரு நாட்டில் ஏற்பட்ட, ஒட்டுமொத்த நாட்டில் ஏற்பட்ட அவலமான சூழ்நிலைக்கு எதிராக வந்து இளைஞர்கள் கொதித்து இருந்ததா தான் வரலாறு. இங்க என்ன அவலமான சூழ்நிலை இருக்கு? என்ன சார் இங்க லா அண்ட் ஆர்டர் என்ன இருக்கு? லா அண்ட் ஆர்டர் என்ன இருக்கு? கற்பழிப்பு இது எங்க கற்பழிப்பு இருக்கு? என்ன சார் உங்களுக்கு தெரியாது? அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்தது? அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்துதான் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சுல ஞானசேகரன். அதுல அது வந்து ஒருத்தருக்கு தான் சார் இது. அந்த சார் யார் சார்? அது யார்? யாருமே இல்ல சார். அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த மாதிரி ஒரு சாரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். கமிஷனர் இதுல ஒருத்தர் ஞானசேகர் மட்டும்தான் அப்படிதான் சொன்ன. அப்படிதானே அந்த இது அமைஞ்சது. வழக்க கொண்டு போனாங்க. அருண் சொன்ன என்ன சொன்னாரு அதுதானே கொண்டு போனாங்க சார். ஞானசேகரன் மட்டும்தான் சார் அதுல உண்மை, வேற எதுவும் உண்மை இல்லை சார். அப்புறமா கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவி கற்பழிப்பு சார் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, 3 பேரையும் பிடிச்சிட்டாங்கல்ல சார். ஆந்திராவில இருந்து அம்மா பொண்ணு திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. அத இந்த வேலியே காக்க வேண்டிய காவல்காரங்களை கற்பழிச்சாங்க சார். நீங்க ஒரு ஊரை சொல்லுங்களேன் எனக்கு, இந்தியால கற்பழிப்பு நடக்காத ஊர் ஒண்ணு சொல்லுங்க. எதுவும் இல்ல சார். ஒண்ணு சொல்லுங்க. எதுவும் இல்ல சார். கொலை நடக்காத ஊரு எதுவும் இல்ல சார். அப்போ இதுக்கு பேர் வந்து நேச்சுரல் கிரைம். இது வந்து எல்லா ஊர்லயும் நடக்கும். இதுக்காக நீங்க வந்து ஜென்சி புரட்சி வரணுமா இதுக்கு? அந்த 170 கோடியை வந்து அவர் கணக்கு காட்டலன்னு அவர் என்ன கணக்கு தெரியுமா காமிச்சாரு? எனக்கு 34 மாவட்டங்கள் இருக்கு, 34 மாவட்டத்தில் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க என் படத்துக்கு பூஜை போடுறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க, பால் ஊத்துறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் செலவு பண்ணால் அதில் 170 கோடி ரூபாய் போச்சுன்னு அவர் அஃபிடவிட் வந்து ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காரு. இவர் என்ன ஜென்சி, இவர் என்ன கிளீனு, மிஸ்டர் கிளீனு? எங்க இவர் என்ன ஜென்சி, இவர் என்ன மிஸ்டர் கிளீனு? 1 2 கரூர் சம்பவம் நடக்குது, 31 பேர் செத்து போறாங்கன்னு ஏர்போர்ட்ல கதறாங்க பத்திரிகையாளர்கள். நம்ம ஜாதி தான் கதறுது. கண்டுக்காம போனாரு, பொறுப்பற்றத்தனத்துல போறாரு. அதுக்கப்புறம் எவனாவது செத்து போனவனோ வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லுவானா, இல்ல அவனை கூட்டின்னு வந்து இங்க உட்கார வச்சு ஆறுதல் சொல்லுவானா? இங்க கூட்டு உட்கார வச்சு ஆறுதல் சொல்லிட்டு, இது பொறுப்பற்றத்தனம், இது வந்து கண்டுக்காத தனம். அந்த இடத்துக்கே தாவேகா நிர்வாகிகள் எவனும் போகாதது அதை விட கேவலமான தனம். இவரோட மாநாடுகள்ல எத்தனையோ பேர் செத்துருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கெல்லாம் இவர் வந்து அஞ்சலி செலுத்தவே கிடையாது. இவர் வந்து அங்க செத்தவங்களுக்கு மட்டும் அஞ்சலி செலுத்துறது, பிளாக்ல டிக்கெட் விற்கிறது, கோடிக்கணக்கான ரூபாய் வந்து ஐடிஐ ஏமாத்துறது. இவர் வந்து மிஸ்டர் கிளீனா? அதாவது 2 திராவிட கட்சிகள் கம்பேர் பண்றப்ப இவர் பாக்குறாங்க, ஜனங்க பாக்குறாங்க, எல்லாருமே பாக்குறாங்க இவர் கிளீனா ஒரு உண்மையான ஆட்சி தருவான். அதை நோக்கி தானே அவ்வளவு கூட்டம் வருது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்கு சார்? வருகின்ற கூட்டம் சார், வருகின்ற கூட்டம் வந்து ஒரு நடிகருக்கு வரக்கூடிய கூட்டம் சார். அதை நீங்க எக்ஸாம்பிளா வைக்காது. இல்ல, அதே மாநிலத்தை ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அந்த கூட்டம் தானே. அந்த கூட்டம் உங்களுக்கு ஆட்சி. கரூர்ல செத்தவங்களோட அக்கௌண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு பொண்ணு சொல்லுது, எங்க வீட்டாண்ட வந்து கார் எடுத்துட்டு வந்து நிறுத்தினாங்க, வேன் நிறுத்தினாங்க, நான் என் பையனை அமிச்சேன். ரைட்டுங்களா? அதுதான் எனக்கு தெரியும், நான் என்னுடைய பையனை அமிச்சேன். அது வந்து பொலிட்டிக்கலா கிடையாது, அந்த பையன் செத்து போயிட்டான். அந்த மாதிரி இந்த கூட்டங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நிர்மல்குமார் போய் உக்காந்துடுவாருங்க. உட்காந்து ஒவ்வொரு ரசிகர் மன்றமாக கூப்பிட்டு வேன் வைப்பாங்க. காசு கொடுக்க மாட்டாங்க, வேன் வைப்பாங்க. வேன் வச்சு ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த இடத்துக்கு எங்கே கூட்டம் நடக்குதோ அந்த இடத்துக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஆட்கள் வர்றவங்க வந்து திமுகவும் வருவாங்க, அதிமுக ஆதரவாளர்களும் வருவாங்க, ஏடிஎம்கே ஓட்டர்ஸும் வருவாங்க, டிஎம்கே ஓட்டர்ஸும் வருவாங்க, காங்கிரஸ் ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாதவனும் வருவான். எல்லாரும் வருவாங்க. எல்லாருமே வந்து விஜய் என்கிற திரைபிம்பம் வந்து ரோட்ல வர்றதை பார்க்கறதுக்கு வரான். இந்த கூட்டத்தை வச்சு நீங்க வந்து முடிவே பண்ண முடியாது.
ஸோ இந்த கூட்டம் வந்து அரசியலாக்கப்பட்டு இவர் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் நின்று இவர் வந்து 100 ஓட்டு தான் விழணும், ஆனால் இவருக்கு 250 ஓட்டு விழுந்ததுன்ற மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இவருக்கு இருந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி ஜென்சி, அந்த சி, பென்சி, ஜென்சி எது வேணா சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இவருக்கு எந்த ட்ராக் ரெக்கார்டுமே இல்லை. எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நின்னாரு, கோவை இடைத்தேர்தலில் நின்னாரு, எல்லா தேர்தலையும் நின்னாரு. இவர் பார்லிமெண்ட் கட்சி ஆரம்பிச்சு பார்லிமெண்ட் தேர்தல் வந்தது, அதுலயே நிக்கல இவர். பாராளுமன்றம் நமது இலக்கல்ல சட்டமன்றம். சரி, சட்டமன்ற இலக்குன்னா நீ வந்து ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நின்று இருக்கணும், அதுவும் இல்லை. இது வரைக்கும் எங்கேயுமே ப்ரூஃப் பண்ணப்படாத ரெக்கார்டு. அந்த இதை வச்சு ஜென்சி அவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு. அது சர்வே, பொய் சர்வே. ஆளு பர்சனல் ஆளு எங்க சார்? நீங்க இவ்வளவு பேசுறீங்களே விஜய் கட்சிக்காக, விஜயோட சின்னம் எது சார்? என்ன சார், இனிமேல் தான் சார் தேர்தல் ஆணையத்திலிருந்து வாங்கணும் சார். சார் 2 வருஷமா வாங்கலையா? இப்பதான் சார் 2 வருஷம் சார், கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது சார். 2 வருஷமா சிம்பிள் எங்க சார்? இனிமேல் தான் தேர்தல் நடக்க போது. உங்களை வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்களா? இல்ல சார், அது ரிஜிஸ்டர் இல்லாத கட்சி சார். ஆமா, தேர்தல் ஆணையத்துல சார் 8% செங்கோட்டையன் வந்து உங்க கட்சிக்கு வந்ததுனாலேயே அந்த கட்சி வந்து மிகப்பெரிய கட்சி ஆயிடுமா சார்? அவரு ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஒரு கூட்டம் வருது, இது வருது, அதை ஒருங்கிணைத்து வெற்றியாக கொண்டு வர்றதுக்கான தலைமை ஏற்று வந்திருக்காரு சார் செங்கோட்டையன். அப்ப அந்த தலைமை ஏற்று அதை ஒரு கட்சியா வெற்றிக்கு கொண்டு போற திறமை விஜய்க்கு இல்ல சார். அங்க இதுல யாருமே இல்ல. அந்த எக்ஸ்பிரஸ் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு இல்ல. அவங்க வழிதான் தெரியும், சொல்லு சார், பிளான் போட்டுதான் தெரியும், ஆனா நடைமுறைப்படுத்த தெரியாது. அப்படி இருக்க இப்ப தமிழகத்தை பொறுத்து ஏன் சார் அனைத்து கட்சிகள் பயப்படுறாங்க? ஆளும் கட்சி ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. இல்ல சார், தப்பா சொல்றீங்க, பயப்படல. அப்புறம் அதே மாதிரி இவர் விசிகா பயப்படுது சார். இல்ல, நாம் தமிழர் கட்சி பயப்படுது சார். இல்ல, மொத்த பேருடைய வாக்கு எவ்வளவு சதவீதம் தன் கட்சி விட்டு போகும்ட்டு பயப்படுறாங்க சார். குறிப்பாக ஆளுங்கட்சி திராவிட மாடல் அரசு ரொம்ப ரொம்ப பயப்படுது சார். அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அட்டாக் பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? இது இளங்கோ என்ன சொல்லியிருக்காரு? எந்த இளங்கோவன்? இது செய்தி தொடர்பாளர் திமுக. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒரு கட்சியா நாங்க கண்டுக்க மாட்டோம், அது ஒருத்தனை பார்த்து நீலாம் ஒரு ஆளு, உன்னை பத்தி எல்லாம் நாங்க பேசணுமான்னு சொன்னா எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படியா சொல்வீங்க? என்ன பொய்ப்புரை நீங்க கொடுக்குறீங்க? ஒருத்தனை பார்த்து ஏய் நீலாம் ஒரு ஆளு, ஆளே கிடையாது பட அப்படின்னா என்னை பார்த்து பயப்படுற, அதனாலதான் நீ அப்படி பேசுற அப்படின்னா இதுதான் சார் தற்குறித்தனம். உன்னை பார்த்து டேய் நீ ஒரு ஆளே இல்லடான்னு சொல்றவனை பார்த்து என்னை பார்த்து நீ பயப்படுற தளபதி அப்படின்றதுதான் சார் தற்குறித்தனம். இதுதான் தற்குறி. ஆனா உங்களுடைய அனுபவத்துல பார்த்தா விஜய் ஒரு அரசியல் கட்சி நடத்துவதற்கே தகுதியற்ற மாதிரி சொல்றீங்களா சார்? நான் அப்படி சொல்ல. விஜய் வந்து விஜய் இல்லை, யார் வேணா அரசியல் கட்சி வந்து நடத்தலாம். ஆனா இந்த ஓவர் பில்டப் எல்லாம் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டரா வந்து நமக்கு ஓவர் பில்டப்பை ஏத்துக்க முடியாது. நீங்க அரசியலுக்கு வாங்க, நீங்க உங்களை ப்ரூஃப் பண்ணுங்க, நீங்க வந்து ஒரு 30 தொகுதி 40 தொகுதி ஜெயிங்க, அப்புறம் வேற, ரைட்டா? அது அப்போ வரக்கூடிய கமெண்ட் வேற. ஜென்சி விஜய் தளபதி இந்த தற்குறித்தனம்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது சார். எங்களுக்கு வயசாயிடுச்சு, எனக்கே வயசாயிடுச்சு, 58 வயசாகுது. நான் என் 35 வருஷ கேரியர்ல நிறைய கட்சிகளை பார்த்துட்டேன், நிறைய தலைவர்களை பார்த்துட்டேன், புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அன்டாலரேட்டபிள். நீங்க பண்ணுங்க, உங்களுடைய ஒர்க்கை பண்ணுங்க, ஒர்க்கை காட்டுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். விஜய் நல்லது பண்றாரு, நல்லா பேசுறாரு, நல்லது பண்றாருன்னு இன்னைக்கு வரைக்கும்
அதிமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. அவருக்கு எதிரி திமுக தானே சார். அப்போ நீங்க போய் நின்னீங்களே தலைவா படத்துக்கு கொடநாட்டில் இப்படி கையை கட்டிக்கின்னு 3 நாள் நின்று இருந்தீங்களே, நீங்களும் உங்க அப்பாவும் எ டைம் டு லீடுன்றதுக்காக போய் நின்னீங்களே. 2021 அதிமுகவின் வெற்றிக்காக அணில் போல் உழைப்போம் அப்படின்னு சொன்னீங்களே. உங்க அப்பா வந்து முழுக்க முழுக்க கலைஞரோட சேர்ந்து கோபாலபுரத்துல பையா கிடந்து அவரும் விஜயகாந்த் சேர்ந்து படங்களை எடுத்து திமுகவுடைய பிரச்சார படங்களாவே நீங்க எடுத்து கொண்டு வந்தீங்களே. அப்பெல்லாம் திமுக விஜய்க்கு இடிச்சதா சார்? நீங்க ஒரு அரசியல் கட்சினா அதிமுக இப்படிப்பட்ட கட்சி, ஊழல் கட்சி, ஊழலுக்காக ஜெயிலுக்கு போன முதலமைச்சரை வச்சிருந்த கட்சின்னு நீங்க சொல்லணும். திமுக ஊழல் கட்சி, சர்க்காரியா ஊழல இருந்து எல்லா ஊழலையும் பண்ண கட்சி, அராஜக கட்சி, அதையும் சொல்லணும். ரைட்டுங்களா? அது உங்க கருத்துன்னா அதையும் சொல்லணும். கம்யூனிஸ்ட் கட்சி கேவலமான கட்சி, உண்டியல குலுக்கிட்டு பொதுமக்களுக்காக கஷ்டப்பட்டு வீணா போற கட்சி, அதையும் சொல்லணும். இந்த மாதிரி பாஜக இந்தியாவில் மதவாதத்தை உருவாக்கி மதவாதத்தை ஊக்குவிச்சு மதவாதத்தை உச்சத்துக்கு கொண்டு வந்து இந்து முஸ்லிம் கலவரம் மூலமாவே ஒட்டுண்ணியா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கட்சி அப்படின்றது உங்க மதிப்புனா சொல்லணும். இதெல்லாம் மதிப்பீடுகள். ஸோ இது உங்களுடைய மதிப்பீடா நான் உங்களை சொல்ல இதெல்லாம் வந்து உங்களுடைய மதிப்பீடுகள். முதல்ல உங்க கொள்கைனா என்ன? ஒரு புஸ்தகம் இருக்கா சார்? உங்களுக்கு பொதுச் செயலாளர் பதவியோ தலைவர் பதவிக்கோ யார் தேர்ந்தெடுக்கப்படணுன்றதுக்கான சட்ட விதிகள் இருக்கா சார் உங்ககிட்ட? அமைப்பு சட்ட விதிகள் இருக்கா சார்? கொள்கை இருக்கா சார்? சின்னம் இருக்கா சார்? கட்சியை மட்டும் தேர்தல் கமிஷன்ல மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க. இவ்வளவுதான் நீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க செஞ்சு இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் தப்புன்னு சொல்ல. நீங்க வளரணும், இதெல்லாம் நீங்க செய்யணும். ரைட்டா? செஞ்சப்புறம் தளபதி அப்படின்னு சொல்லுங்க. வணக்கம் சார் சொல்றேன். நான் சும்மா உட்காந்து 28% ஓட்டு 30% ஓட்டுன்னா எப்படி சொல்ல? சரி சார், ஓகே சார். நீங்க சொல்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு பல கருத்து கணிப்புகள் நடத்தியவர்கள், பல அரசியல் ஆள்களை பார்த்தவர்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், எடை போட்டு பார்க்க தெரியும். இது வரைக்கும் உங்க கருத்துக்களை சொல்லியிருக்கோம், எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.